ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அழிந்து வரும் மூலிகை இனங்களில் இந்த செங்குமரி என்று சொல்லக்கூடிய சிகப்பு சோற்று கற்றாழை இருக்குது. இது ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போன இனமாக கருதப்படுகிறது. எங்கேயோ சில இடத்துங்களில் நல்லா வளர்க்குறாங்க. இந்த ஒரு செடியே 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் வரலும் நாங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். இது அழிந்து வரும் இனங்களில் முதன்மையாக இருக்கின்றது. சற்று வருத்தத்திற்கு உரிய செய்தி. இந்த மூலிகையோட விசேஷமே மூல நோய்களை கண்டிப்பது. ஒரு பிறப்பில் ஒருத்தன் நம்பூசகம், அதாவது ஆண் தன்மை இழப்பானால் அவனை தவிர இடையில் தேவையற்ற கைப்பழக்கம் அல்லது விந்து செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அழிவு நிலைகள், தேவையற்ற உணவு பழக்கங்கள், சாராயம் போன்றவைகளை குடித்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்களுக்கு இந்த மூலிகை ஒரு வரப்பிரசாதம். இதுக்கு பேர் சிகப்பு சோற்று கற்றாழை என்பது பெயர். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெட் பார்பண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உடைச்சோம்னா முதல்ல வெள்ளையை போல இருக்குமே தவிர சற்று நேரம் கழித்து இதனுடைய சாறு சிகப்பாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். கையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கலர் சிகப்பாக மாறிடும். இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அப்படி இந்த மூலிகையுடைய தன்மை. இந்த செங்குமரி என்கிற இந்த மூலிகை அழிந்து வரும் இனங்களில் இருக்குது. இதை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு, இதுக்கு வெயிலும் அதிகமாக தேவை, நீரோட்டமும் தேவை. நல்ல நீர்பிடிப்பு பகுதிகளில் இது வளராது. அதே போல் மழை பகுதிகள்லையும் இது வளராது. நல்ல வெயில் இருக்கணும், கொஞ்சம் நீரும் அதுக்கு இருக்கணும். இந்த மூலிகை கூட கடுக்காய், சேங்கடுக்காய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிகப்பு கடுக்காய் இல்லை, சேங்கடுக்கான்றது விதையும் உருவாகாத, விதையாகவும் இல்லாத ஒரு பதமான நிலையில் இருக்கக்கூடிய சேங்கடுக்கா அப்படின்னு சொல்கிறது. அந்த சேங்கடுக்காவை செங்கடுக்கான்னு சொல்லுவாங்க. அதில் சேங்கடுக்கான்னு பேர் அதுக்கு. இரண்டும் கெட்டான் நிலையில் வளரக்கூடிய அந்த செங்கடுக்காயை இந்த சாரோட சேர்த்து அரைச்சி வயிற்றுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா எப்படிப்பட்ட நிலையில் மூல நோய்கள் இருந்தாலும் 18 வகையான மூல நோய்கள் குறிப்பிடப்படுகிறது. ஃபிட்சுலான்னு சொல்லக்கூடியது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சீழ் மூலம், உள் மூலம், மூலம், வெளிமூலம், இப்படி பல மூலங்கள் சொல்லப்படுது. அந்த மூலங்களெல்லாம் நீக்கிறதுல இந்த ரெட் பார்பண்டா என்று சொல்லக்கூடிய செங்குமரியும் சேங்கடுக்காய் என்று சொல்லக்கூடிய பதமான நிலையில் வளர்ந்த கடுக்கா பிஞ்சியும் நல்ல ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சாரை கட் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க இதெல்லாம் கழுவி எடுத்துட்டு இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுன்னு வந்தோம்னா கருவிழந்தவன் என்று சொல்லக்கூடிய ஆண்மை சத்துக்களை இழந்தவர்கள் பழைய நிலையை அடையலாம். இந்த மூலிகையுடைய விலை ரொம்ப விசேஷமானது, கிடைப்பதற்கு அரியதானது. அதே போல் ஒரு புடமுலை முறைகளில் இதில் தங்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை நாங்கள் செய்து பார்த்ததில்லை. இது கூட ரசம், அந்த லிங்கம்னு சொல்லக்கூடியது சேர்த்து தங்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதை செய்து பார்த்ததில்லை. செய்து பார்க்காத அளவில் அதை நாங்கள் முன்னிறுத்துறதுன்றது சரியாக இருக்காது. ஆனால் அழிந்து வரும் இனங்களில் இந்த செங்குமரி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை என்பது முதலாக நிற்கிறது. பாருங்க, இந்த சாரை பார்த்தா கலர் மாறுறது தெரியும். சாதாரணமாக இருக்க கடுக்கா இந்த கலரில் வராது. இந்த கடுக்காயுடைய சாறு பார்த்தாலே தெரியும். இது சிகப்பாகவே வடியும், ரத்தமாக மாதிரி மாறிடும் இது கொஞ்ச நேரத்தில். இதனுடைய தன்மைகள் இது செங்குமரி என்று சொல்லக்கூடிய அழிந்து வரும் இனங்களில் முதலாக இருக்கக்கூடிய இனம். இது மிக மிக கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒரு கிலோ 10 லட்சம் 15 லட்சம்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஆனால் விலை அதிகமானது தான்.
மிகவும் அரிதான ஒரு மூலிகை இந்த சிகப்பு சோற்று கற்றாழை. இந்த சிகப்பு சோற்று கற்றாழையை தொடர்ந்து நம்ம பேசுவோம். நம்ம செஞ்சொற்று கற்றாழையே இப்போ பார்த்தோம். செங்குமரின்னு அதுக்கு பேருன்றதையும் குறிப்பிட்டோம். இந்த செங்குமரி என்று சொல்லக்கூடிய இந்த செஞ்சொற்று கற்றாழையுடைய தனித்தன்மை சித்தர்களால் கையாளப்பட்ட பொழுது ஒரு அற்புதமான தங்கங்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாதுன்றதையும் நம்ம சொன்னோம். அவனுடைய விலை மதிக்க முடியாததாக இருக்கின்றதையும் நம்ம எடுத்து சொன்னோம். கிடைப்பதற்கு அரிதான அழியும் தருவாயில் உள்ள இந்த தாவரம்ன்றதையும் எடுத்து சொன்னோம். சில இடத்துங்களில் யாரோ வளர்க்குறாங்க, அது நமக்கு சரிவர தெரியல. இருந்தாலும் மக்கள் சாதாரண மக்கள் இதனுடைய பலன் அறியலை. அந்த செங்குமரி கூட சேங்கடுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய விதை உருவாகாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடுக்காயும் இந்த சேங்குமரியும் சேர்த்து சாப்பிடும்போது 18 வகையான மூலங்கள் நம்மை விட்டு விலகுது. சிலருக்கு ஆசனத்வாரத்தில் கட்டி கட்டியாக உள்ளுக்குள்ளே பரவிடும். அதை எடுக்கிறதுல இந்த மூலிகை ரொம்ப விசேஷமானது. அதே போல் வயிறில் சிலருக்கு கட்டி வந்திருக்கும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு டாக்டர்கிட்ட போனால் புற்றுநோய் கண்டு இருக்கிறது, வயிற்றில் கட்டி வந்துடும். பார்த்தா ஒருத்தருக்கு வயிறு பெருசாக இருக்காது, 10 கிலோ வெயிட்டு எடுத்தாங்க, 13 கிலோ வெயிட்டு எடுத்தாங்க, கட் பண்ணி எடுத்து போட்டாங்க, இந்த வயிற்றில் இருக்க கட்டின்றதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நீக்கிறதுல இந்த செங்குமரி விசேஷமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்பொழுது இரத்தத்தோட நுரையாக சீழ் போல காணும். அவங்களுக்கெல்லாம் இது கூட இந்த சேங்கடுக்கா கூட அத்தி பிஞ்சு, மாதுளம் பூ அல்லது நாட்டு மாதுளம் பிஞ்சு இந்த அரைச்சி வச்சு நாட்டு மாதுளம் பிஞ்சையும் அத்தி பிஞ்சையும் சமன் கூட்டி, அதாவது ஒரே அளவில் அரைச்சி ஒரு சிட்டிகை சாப்பிட்டுட்டு இந்த சேங்கடுக்காயும் சேர்த்து அரைச்சி இந்த ரெட் பார்பண்டான்னு சொல்லக்கூடிய அந்த சதைப்பட்டு பகுதிகளை கழுவி எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுளைகளை, நுங்கு போல் இருக்கிற சுளைகளை நல்லா ஜூஸ் போடலாம். ஜூஸ் போட்டுட்டு அதை கூட எப்போவுமே பனங்கற்கண்டு என்பது சோற்று கற்றாழைக்கு காம்பினேஷன். அது ரெண்டும் பிரிக்க முடியாதது. இதை குடிச்சிட்டு வர பல ஆண்டு காலமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மூல நோய்கள் அடியோடு விலகும். இது கண்கண்ட உண்மை. நாங்கள் அனுபவ ரீதியாக பல பேருடைய நோயை யோகி நடராஜ ஆசிரமத்தில் இந்த மூல நோய்களை தீர்த்திருக்கும். இந்த மருத்துவ முறைகளால் பிஞ்சி கடுக்கா, பிஞ்சி அத்திக்கா, நாட்டு மாதுளம் பிஞ்சி எல்லாமே பிஞ்சி தான், சின்னதாக எடுத்து காய வச்சு ஒரே அளவு 100 கிராம்னா எல்லாமே 100 கிராம் தான் போட்டு அரைச்சி அது கூட இந்த சிகப்பு சோற்று கற்றாழையுடைய சாறை கலந்து பனங்கற்கண்டு இட்டு ஜூஸாக அடித்து இந்த பவுடர் 2 சிட்டிகை சாப்பிட்டு இந்த ஜூஸையும் குடித்தா அதிகபட்சமாக எப்பேற்பட்ட நிலைகளில் எத்தனை வகையான மூல நோய்கள், 18 வகையான நிலைகளில் மூல நோய்கள் பிரிக்கப்படுகிறது. அந்த 18 வகையான மூலங்களும் அறவே விலகும். அதே போல் அதனுடைய சதைப்பகுதி வயிற்றில் கட்டி கண்டவர்களுக்கு அருமருந்து. அதை சாப்பிடும் பொழுது அந்த கட்டியுடைய மூலமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. வயிற்று புற்றுநோய் ஏற்பட்டவர்கள் முப்பிரண்டை, நான் ஏற்கனவே இதை பேசியிருக்கோம், இந்த இடத்துல நல்லா தாராளமாக உங்களுக்கு யோகி நடராஜ ஆசிரமத்தில் இந்த முப்பிரண்டைகளை எடுத்துகிட்டு போகலாம். வேணுன்றவங்க அதுக்கான வளர்ப்பு கூலியை மட்டும்தான் இவங்க வாங்குகிறாங்க. அந்த முப்பிரண்டையை துவையல் அரைத்து உண்ட பின்பு இந்த செஞ்சோற்று கற்றாழையுடைய சாறையும் குடிச்சிங்கன்னா வயிற்று புற்றுநோய்கள் அடியோடு விலகும். இதை பற்றி எந்த காலத்துலேயும் யாரும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் கண்கண்டு மருந்து பல பேருடைய நோய்களை இதன் மாதிரி தீர்த்து இருக்கும். என்னால் டாக்டர் சொல்லிட்டாரு, 20 நாள் தான் நீ உயிரோடு இருப்ப, ஆசைப்பட்டதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா ஒரு 6 மாதம் வாழ்ந்தால் போதுங்க ஐயா நாங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களில்
நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த பாக்கியம்மாள் அப்படின்னு நினைக்கிற அந்த அம்மா பேர். அவங்களுக்கு வந்து மருந்து கொடுத்தோம். 2 வருட காலம் அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாத இந்த புற்றுநோய் என்பது அகன்று இருக்கிறது. வயிற்று பகுதியில் இருந்து, அதாவது நம்முடைய மூத்திர குழாயில் இருந்து தொண்டை வரை பரவி இருந்த புற்றுநோய் ஸ்டேஜ் 4A என்று டாக்டர்களால் அறிவுறுத்தப்பட்டு இடுப்பு எலும்பு உடைஞ்சிடும் உங்களுக்கு. அதற்கு முன்னாலேயே நீங்கள் கர்த்தரை வேண்டிக்கிங்க, இதுலேருந்து சுகமாக மரணம் அடையணும்னு சொல்ல அவங்க பொண்ணு பிலோமினான்றவங்க கிட்ட சொல்ல அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இப்படி சொல்கிறாங்க, கிறிஸ்மஸை பார்த்துட்டு போனால் கூட போதும்னு கேட்டாங்க. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த மருந்தை கொடுத்தோம். கொடுத்ததில் 2 கிறிஸ்மஸை கடந்து அந்த அம்மா வந்து மறிச்சிட்டாங்க, இப்போ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகைகள் தான் இந்த சிகப்பு அதாவது சிகப்பு கற்றாழை என்று சொல்லக்கூடிய செஞ்சோற்று குமரி என்பதை இங்கே நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். மிகவும் அரிதான அழிந்து வரும் மூலிகை இனங்களில் அது ஒரு முதலிடத்தில் இருக்குது. அதை காப்பாற்றி எங்கிருந்தோ போராடி யோகி நடராஜன் வந்து இதை கொண்டு வந்து இந்த பண்ணையில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. தேவைப்படுபவர்கள் அவர்களை சந்திக்கலாம், அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு மூலிகைகளும் இருக்க இந்த மாதுளம் பிஞ்சுடைய மகிமையை பற்றி இப்போ நம்ம தொடரலாம். மாதுளம் பிஞ்சி வந்து மகத்தானதோர் மருந்து. அந்த மாதுளம் பிஞ்சு கூட மாவிளங்க பட்டை, இது நாட்டு மருந்து கடைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கிடைக்கும். இந்த மாவிளங்க பட்டையும் மாதுளம் பிஞ்சையும் ஒரு பங்கு மாதுளம் பிஞ்சு, அரை பங்கு மாவிளங்க பட்டை, இதை 2ஐயும் எடுத்து சமன் கொட்டிக்கணும். அத்தி பழம் கிடைச்சா, இல்லைன்னா அத்தி பிஞ்சு பறிச்சிக்கலாம். இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா பவுடராக காய வச்சு அரைச்சிட்டு, பால் இருக்கு இல்லையா, பசும்பால், இதுக்கு வேறு எந்த பாலையும் பயன்படுத்தக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஆவின் அந்த மாதிரி பால்களை பயன்படுத்தாத பசும்பால் எங்கே கிடைக்கும், சில இடத்துல தேடி பிடிச்சி வாங்குங்க. அதில் கலந்து அரை சர்க்கரை இட்டு நம்ம இதை சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஆசன கடுப்பு, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆசன வாய் அரிப்பு எடுத்துகிட்டே இருக்கும், மலத்வாரம் அரிப்பு எடுத்துகிட்டே இருக்கும். ஆஃபீஸுக்கு போக முடியாது, போனால் அவங்கக்கிட்ட பேச முடியாது, சொரிய முடியாது, உட்கார முடியாது. ரொம்ப சித்திரவதையான ஒரு நிலை, கடுன்னு அவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த 3 மருந்தும் ஒன்று சேர்த்து பசும்பாலில் போட்டு சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா நுரைச்சி போகும். சிலருக்கு மோஷன், அது ஸ்டாப் ஆகிடும். அதே போல் சிலருக்கு பச்சையாக போகும், அது சரியாயிடும். சிலருக்கு நீர் மாதிரி பேதி காணும், அது அப்படியே அரெஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கிண்டல் பண்ணுவோம். ஒருத்தர் என்னப்பா என்ன ஆகுது, ரொம்ப தனித்தனியாக பேதி ஆகுதுங்க, சரிப்பா லூஸ் மோஷன் ஆகுதுங்க, சரி வெள்ளையாக போகுதுங்க, அதை என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ சிகப்பு துணியை காட்டு, என்ன வெறுப்பாத்துறீங்களா? இல்லைங்க ட்ரெயினே நிற்கிது, பேதி நிற்காதான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஒருத்தர். அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கவங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும், இப்படியெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு. அப்படிப்பட்டவர்கள் பயப்படவே தேவையில்லை. நிதானமாக நாட்டு மாதுளை கிடைக்கும், பிஞ்சி எடுத்துக்கோங்க. அதே போல் அத்தி, பிஞ்சி அத்தி, பிஞ்சி கடுக்கா, இது 3ஐயும் சமன் கூட்டி அரைத்து 1 ஸ்பூன் பசும்பாலை குடிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த நோய்கள் என்பது அறவே விலகும். சிலருக்கு ஆசன வாயில் குட்டியாக கட்டி காணும், அவங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போக முடியாது, மூலம் வெளியே தள்ளும், ரத்தம் வந்து அதிகமாக போகும், இல்லது சீழ் மாதிரி போகும். இவங்களுக்கெல்லாம் இது கண்கண்ட மருந்து. இதனோட அந்த சிகப்பு செஞ்சோற்று கற்றாழையை அதாவது கழுவி எடுத்து நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக எளிதாக எந்த வகையான மூல நோய்களானாலும் தீரும். வயிறு வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், சிலருக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும்,
3 நாள் ஒரு 4 நாளைக்கு ஒரு தரம் மோஷன் வெளிப்படும் போது எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. கேஸ் ஃபார்ம் ஆகும். வயிறு தான், இந்த வயிறுக்கு சித்தர் குலம் வச்ச பேர் குப்பத்தொட்டின்னு பேர். இந்த எல்லாத்தையும் வயிற்றில் போடும் பொழுது அது இந்த உடம்புக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியத்தையும் அளிக்கிறதுனால அந்த வயிறு பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க சோற்று கற்றாழையை பயன்படுத்தலாம். நோய் கண்டவர்கள் செஞ்சோற்று கற்றாழையை பயன்படுத்தலாம். சொற்று கற்றாழை என்பது இன்றைக்கி ஜூஸ் போட்டு விற்கிறாங்க. செஞ்சோற்று கற்றாழை என்பது அழிந்து வரும் நிலையில் இருக்குது. அதை ஒரு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் காப்பாற்றின்னு வரோம். இது வாங்கி வளர்க்கணும். சின்ன தோட்டம் இருந்தால் கடுமையான வெயிலும் நிழலும் இல்லாத, வெயில் நல்லா வேணும் அதுக்கு, அதே நேரத்தில் சற்று நிழலும் வேணும். நம்மளை போல தான் ஒரு கடினமான உழைப்பாளி வெயிலில் கடுமையாக உழைக்கிறாரு. அவருக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தரமோ 3 மணி நேரத்துக்கு ஒரு தரமோ ஓய்வுக்காக சற்று நிழலில் ஒதுங்குவதைப் போல இந்த செஞ்சொற்று கற்றாழை கடுமையான வெயிலை தாங்கும், நன்கு வளரும், சற்று நிழலும் அதுக்கு தேவைப்படும். இப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த செஞ்சோற்று கற்றாழை. இது கூட துணை மருந்துகள்னு சொல்லக்கூடியது செங்கடுக்காய் இல்லை, சேங்கடுக்காய். பிஞ்சும் இல்லாத முத்துனதும் இல்லாத நல்ல பருவத்தில் இருக்க சேங்கடுக்காய், அத்தி பிஞ்சு, மாதுளை பிஞ்சு, இந்த 3ஐயும் துணை மருந்துகளாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தவிர இந்த மூல நோய்க்கு பல மருந்துகள் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் மூலம் வராமல் தடுப்பதற்கு இந்த 18 வகையான மூலங்களையும் ஒரே நிலையில் சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த மூலிகைகள் தான். சிலர் கரணை லேகியம், காட்டுக்கரணை லேகியம் இதெல்லாம் சொல்கிறாங்க, அதை கொடுக்குறாங்க. எங்களுடைய அனுபவத்தில் கண்கண்ட மருந்தாக இந்த 4 ஐட்டங்களை தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். இதனால் மக்கள் இதை கிடைக்கிறத பயன்படுத்தி தன்னுடைய மூல நோய் கண்டவர்கள் மட்டும் உடம்பை சுத்தப்படுத்திக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் இந்த செடிகளை வளர்க்க முடிஞ்சால் நல்ல ஒரு தொட்டியில் சற்று ஈரப்பசையோடு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மூலிகையை வளர்க்கலாம். இந்த இனங்களை பெருக்கும் பொழுது வருங்கால சந்ததிகள், இன்றைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், கண்டமணிக்கு சாப்பாடு, எந்த உணவுப் பொருள்ன்றது கட்டுப்பாடுகள் இல்லை. சில பார்த்தா சமோசா, சாக்லேட்டு, பர்கர், பீட்சா, இந்த சாண்ட்விச், இதை தவிர வேறு சில குழந்தைங்க சாப்பிட்றதே கிடையாது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னா ஒரு காலத்தில் மூல நோய் காணும், அல்லது வயிற்று கடுப்பு உண்டாகும், வயிற்றில் கட்டிகள் உண்டாகலாம், கர்ப்ப கட்டிகள் உண்டாகலாம், தேவையற்ற பிரச்சனைகளை இந்த மலட்டுத்தன்மை உருவாகலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த குழந்தைகளிலிருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரியான மூலிகை இனங்கள் தான் நமக்கு துணை என்பதை நாங்கள் மிக ஆழமாக வலியுறுத்துகிறோம், அறிவுறுத்துகிறோம். 2 நிலையும் செய்கிறோம். இதை வளருங்கள் என்று வலியுறுத்துகிறோம். வளர்த்தால் நல்லது, இதை காப்பாற்றினால் நல்லது என்கிற நிலையில் அறிவுறுத்துகிறோம். இதை 2 நிலைகளையும் மக்கள் செய்கிறதுன்றது ரொம்ப விசேஷமானது. மூலிகைகளுடைய இருப்பிடம் நமது தமிழ்நாடு தான். அதிலும் கொல்லிமலை போன்ற மலைக்காடுகள் இந்த இனங்களை தன்பால் கொண்டு வாழ்கின்றன. அந்த இடத்துங்கள்லேருந்து சதுரகிரி, பொதிகை மலை, நம்ம மலையாள நாடு, இந்த பச்சை மலை போன்ற பல மலைகள் நம்மளை சுற்றி இருக்குது. அந்த மலைகளில் மறைந்து கிடக்கக்கூடிய மூலிகைகளாக இவை இருக்குது. அதை அரசாங்க அதிகாரிகள், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கட்டி காப்பாற்றுன்னு வராங்க. அப்படியும் மேற்கொண்டு நமது முன்னோர்கள் பரம்பரையாக சித்தர்கள் எந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரியாது. இந்த மூலிகைகளை எங்கள் ஆசிரமத்தில் குறைந்தபட்சம்னு சொன்னால் கூட ஒரு 70-80 ஆண்டு காலமாக இதனுடைய பாரம்பரியம் வளர்ந்துன்னு இருக்குது. இந்த செங்குமுறை பாரம்பரியம் ஏன்னா தொடர்ந்து கட்டி காப்பாற்றின்னு வரும். பாலகிருஷ்ணன் இயற்கை வேளாண் பண்ணைன்ற இடத்துல அதை இந்த செகண்ட் வரலாம் கட்டி காப்பாற்றி வரும். அழிந்து வரும் மூலிகை இனங்களை கட்டி காப்பாற்றி இன்றைக்கி மக்களுக்கு இதை கொடுத்து இதை எங்கும் வளர்த்து இதனுடைய தாற்பயத்தையும் அதனுடைய அவசியத்தையும் உணர்த்தணுன்றதுக்காக இந்த மூலிகைகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டு வரோம். அதே போல் மாதுளம் பிஞ்சை பச்சையாக அரைச்சி பாலில் குடித்து வர்றதுன்றது ஒரு மிகச்சிறந்த பலனை கூடியது. ஒரு மாதுளம் பிஞ்சு, பழுத்த மாதுளம் பழத்தை உடைச்சி
அந்த தோலை எடுத்துட்டு உள்ளே வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும் படலம், அந்த மாதுளம் பழத்தை சுற்றி, அதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அது விஷத்தன்மையுடையது. ஏன்னா ஜீரணமாகாது, எளிதில் ஜீரணமாகாது. மாதுளை முத்துக்கள் நமக்கு ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியவை. வயிற்றில் உண்டாகக்கூடிய நோய்களை, வயிற்று சம்பந்தமான நோய்களை அறவே நீக்கக்கூடியவை. வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த சீதபேதி அப்படின்னு சொல்லுவோம், சீதம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை வெள்ளையாக வெளியேறதெல்லாம் அப்படியே அரெஸ்ட் பண்ணும். அப்படிப்பட்ட மகா வல்லமை வாய்ந்தது மாதுளை முத்துக்கள். அது மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து ஜீரணமாகாத தன்மை கொண்டது. உள்ளே போனதுக்கப்புறம் அது ஜீரணமாகாது, அப்படியே அது தங்கிடும். அதனால் வயிறு உபாதைகள் ஏற்படும். ஆகவே மாதுளம்பழத்தை சாப்பிடுபவர்கள் மாதுளை முத்துக்களை மட்டும் சாப்பிடுவது என்பது சாலச் சிறந்தது. மாதுளை தோலையோ அதனுடைய ஜவ்வு படலத்தையோ விலக்கிடணும். இந்த மாதுளை தோலை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதுளை தோல் இருக்கு இல்லையா, இந்த மாதுளை தோலை வந்து வெயில் படாத நிழலில் உலர்த்தி வச்சுக்கிறதுன்றது விசேஷம். அந்த மாதுளை தோலோட மாவிளங்க பட்டை, நெருஞ்சி முள், சற்று அதிமதுரம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, சுக்கு, திப்பில்லி, இது எல்லாத்தையும் சமன் கூட்டி அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடராக எடுத்து வச்சுக்கும் பொழுது இதை டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் வந்து அரிப்பு நோய்கள் உண்டாகும். அதாவது இரத்தத்தால் உண்டாகக்கூடிய மாசு மருக்கள் அறவே நீங்கும். ரத்தம் சிலருக்கு கெட்டுப்போச்சின்னு சொல்லுவாங்க, ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அந்த ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது, எனக்கு என்னுடைய உடம்பில் வந்து 8% தான் இருக்குது, 4% தான் இருக்குது அப்படின்வாங்க. அதனால் மக்கள் வந்து அப்படியே ஒரு சோர்வு தட்டி பேச மாட்டாங்க யார்கிட்டையும். அவங்களால பேச முடியாது, சிரிக்கணும்னு நினச்சா சிரிக்க முடியாது. தோள்கள் வறண்டு, உதடுகள் காய்ந்து, நாவில் நீரின்றி, கண்களில் ஒளியின்றி, காதுகள் வந்து மந்தமாகி செயல்படுற பல இளைஞர்களும் பல குழந்தைகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது முன்னால் சொன்னது நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கும். அவங்க டெய்லி அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல ரத்த விருத்தி காணும். இந்த அத்திப்பழத்தை வாங்கி சாப்பிட்றதுன்றது நல்ல ஒரு விஷயம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கும் போது கல் அடைப்பு என்கிற, அடிக்கடி இந்த கிட்னி ஸ்டோன்னு சொல்லுவாங்க, அந்த கிட்னி ஸ்டோன் பாதிப்படைந்தவங்க இன்றைக்கி பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து வலி தெரியாது, அது முத்தும் பொழுது பயங்கரமான இந்த பக்கத்தில் வலி உண்டாகும். கால் வந்து விழுந்து போகிற மாதிரி இருக்கும், குடையும், இந்த காலை எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மாதுளம்பட்டை, இந்த நெருஞ்சி முள் சொன்னோம் இல்லையா, அந்த ஐட்டம் வந்து மாவிளங்கப்பட்டையெல்லாம் ஒரு அற்புதமான தீர்வாகும். டெய்லி ஒரு ஸ்பூன் பவுடரை போட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணியை குடிக்கலாம், இல்லை சற்று வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கல் அடைப்பு என்பது அறவே நீங்கும். இந்த கல் அடைப்பு நீங்கும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் நல்ல பல சந்தோஷத்தை அடையலாம். கல் இருக்கவங்களுக்கு, கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு உறுப்பு எழுச்சி என்பது மட்டுப்படும், நீர் சுருக்கு உண்டாகும், அடிக்கடி யூரின் போயினே இருப்பாங்க அவங்கவுங்க. இந்த மாதிரி நோய்களெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மூலிகை வளத்தை பற்றி பேசின்னு இருக்கோம். தொடர்ந்து அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி பேசுவோம். இதில் பெரியானங்கை என்று ஒரு மூலிகை இருக்குது. அந்த பெரியானங்கைக்கும் சிறியானங்கை இலையை பற்றி பேசுகிறாங்க. அது அப்படி இல்லை. பெரியானங்கைக்கும் சிறியானங்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி தான் அந்த ஒரிஜினல் பெரியானங்கை இருக்குது. அந்த இனமும் ஏறக்குறைய அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த தொகுப்பை மீண்டும் தொடருவோம் என கூறி விடைபெறுகிறேன். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள் பல.